ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட்ல 1 பிளாக் சேலஞ்சில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த இடத்த வந்து நல்லாவே விளையாண்டு எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹவுஸ் கட்ட போகிறோம், அதிலே பாதி தான் கட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த மஷ்ரூம், இந்த கவுலாம் வந்துருக்கு, நிறைய கவுலாம் வந்துருக்கு, பிக்கும் இருந்துச்சு, அது மாதிரி ஷீப்பும் வந்துச்சு. அதை நான் அடித்து கொண்டுட்டேன், அது உள்ளதான் கீழே வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். போடுங்க, 2வது செஸ்ட் வந்துச்சு. ஓகே, கேரட்டு ஆப்பிள் வந்துருக்கு, அடுத்து வந்து பொட்டேட்டோ இருக்குது. இந்த இடம் செஸ்ட்டை மைண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து இந்த ட்ரே கிட்ட வச்சுக்கலாம். அடுத்ததான் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், இந்த ட்ரீஸ்லாம் எப்படி பெருசாக இருக்குன்னு. நம்ம ஒரு பிளாக்கை உடைக்கும் போது பார்ட் 1 சொல்லிட்டு இருந்தோம்ல, அது வேற எதுவும் இல்லை, அந்த போனில் செஞ்ச பிளாக் தான். அந்த போன் பிளாக்கெல்லாம் வந்து நம்ம போன் மீலாக்கி இந்த ட்ரீஸ்லாம் இது பண்ணியிருக்கோம். நம்ம மைண்ட் பண்ணுறப்ப ட்ரீஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அது அப்படியே நம்ம நட்டு இந்த போன் மீனை வச்சு அது மேலே நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அது பெருசாக வளர்ந்துருது. அந்த மாதிரி அது மாதிரி நிறையா தீ வளர்த்தேன். வாங்க ஹவுஸ் இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பிளாக் சொன்னேன், இதுதான் அந்த பிளாக்கு இந்த போன் பிளாக்கு. பாருங்க, இப்போ எப்படி எங்கள் மீலா கன்வெர்ட் பண்ணுறானோ ஏதாச்சும் நான் ட்ரீ எல்லாம் க்ரோத் பண்ணேன். இப்போ இந்த ட்ரீயை கூட க்ரோத் ஆகுறவங்க மேலே அதுவும் இல்லையா, அவ்வளோதான் பெருசாகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான் எல்லா ட்ரீயையும் வளர்த்தேன். கடைசியாக வெட்டிடுவோம், அது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் இருக்கிற கார்னர்லேயே ஒரு ட்ரீயை நட்டு அதையும் நம்ம இந்த போன் மீல் வச்சு பெரிய ட்ரீ ஆக்கிடலாம். அப்புறம் வந்து மஷ்ரூம் ஆகுது, கவ்வை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. இதையும் நம்ம வீடியோ கொஞ்சம் நடுவில் அடித்து கொண்டுருவோம். அந்த பிளாக்கை ப்ரோக் பண்ணுற அந்த 1 பிளாக் சேலஞ்ச், இந்த பிளாக் இருக்கு அதுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குமா, நான் பிக்காக்ஸ் வச்சு அடிச்சுட்டே இருப்போங்க. ஒரு அடியில் அது பற்றியான செத்துட்டு வேணும். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிக்ஸை ரெடி பண்ணிட்டு இப்போ எல்லா வெப்பல்லையும் நம்ம தேவையான வெப்பல்லாம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்வாலாம் தேவைப்படாது, நம்ம அடிக்கவா போகிறோம் வச்சும். அதனால நம்மளுக்கு தேவையான மிச்சம் இருக்கிற வெப்பம்லாம் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிறைய ட்ரேட்லாம் வருது. ஓகே, அடுத்து இந்த போன் பிளாக் வந்துருக்கு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த போன் பிளாக் வந்து போன் மீலாக மாற்றி வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு ட்ரீயை வந்து எப்போ வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு ட்ரீ நல்லான்னு பார்த்தா நடமுல அது பெருசு ஆகலை. பார்த்தா பாதிதை வேஸ்ட் பண்ணால் பார்த்தா மேலே எது இருந்துருக்கு, இந்த ட்ரீயோட அந்த புஷ்ஷெல்லாம் இருந்திருக்கு. சரி, தேவையில்லாமல் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம். மேலே அடுத்தும் இதெல்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வந்து 1 பிளாக் சேலஞ்சுக்காக அடுத்து ஒரு செஸ்ட் வந்துருக்கு. பார்த்தா அதில் வாட்டர் பேக்கெட், ஒரு பிக்ஸு, அடுத்து ப்ரெட்டெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து இந்த செஸ்ட்டை ப்ரோக் பண்ணிட்டு இதை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் வச்சுக்குவோம். சரி வாங்க, அதை ப்ரோக் பண்ணிடுச்சு. இல்லை என்ன பண்ணுற பண்ணி எல்லாம் எப்படி பண்ணிட்டு பாவி. சரி வாங்க, நம்ம இந்த செஸ்டெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற மரத்தில் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம எதுவும் டெத் ஆகிட்டோம்னா கீழே வந்து நம்மள்ட்ட இருக்கிற பொருளெல்லாம் மிஸ் ஆகாது, திரும்பி நம்ம பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. சரி, நம்ம வாட்டர் பேக்கெட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதை எடுத்து மரம் வச்சிடலாம், பிரெட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த காளான் மாடு மட்டும் தொல்லை அப்படி தெரியும், அடிச்சு நிமித்த உடம்பாரு. அப்புறம் ஏன் கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 பிளாக் இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சிருக்கேன். அடுத்து இப்போ நிறையாவே லாக்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. பார்ட் 1 வந்ததோட இப்போ நிறையா லாக்ஸ் வருது. இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பாதி தட்டுப்போம் ஹவுஸில். மிச்சம் நம்ம அந்த ஹவுஸுக்கு இந்த மேலே ஷெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கெலாம் நம்மளுக்கு ஸ்டோன் வேணும், அடுத்து ஸ்டோன் கட்டுற ரெடி பண்ணணும். இப்போ ஸ்டோனே வர ஆரம்பிக்கல, வெறும் லாக்ஸ் மட்டும்தான் வருது. அதை வச்சு இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ வாங்க, நம்மகிட்ட 14 ட்ரேட் இருக்குது. இந்த போனை இது பண்ணிவிட்டு போன் பிளாக்கை ப்ரோக் பண்ணிட்டு நம்மகிட்ட 14 இதை வச்சு ட்ரேட்டை வச்சு இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த பன்னிக்குட்டியெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணுற இடத்துலேயே வந்து நம்மளை தொலை போயிட்டு இருக்கு. ஓரமாக போய் நிற்க மாட்டேங்குது, ஓரமாக இப்போ நம்மளே பார்க்குது. அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அது தண்ணி மூஞ்சி ஆலயம் அடுப்பாக இருக்குது. நமக்கு தேவையில்லாமல் பிளேயர் ஆகுதுச்சு இல்லையா, அதெல்லாம் பிளாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு அங்கே நிறைய இடத்துல வச்சுருக்கோம் பிளேயர்லாம். அந்த இடத்துல நம்ம வீடு கட்டலான்னு பார்க்குறோம். ஸோ நம்மள்கிட்ட கடைசியாக இருக்க ட்ரேட்டே வச்சாச்சு. இப்போ நம்மள்கிட்ட ட்ரேட் இல்லை, ஸோ அடுத்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது பண்ணி இந்த இடத்துல நம்ம வீடை கட்டலான்னு பார்த்தா சரி மைண்ட் பண்ணிட்டே வருவோம். இந்த பாருங்க, இப்போ தான் இந்த மாடு சாவல் செத்து போயிட்டு பாருங்க. சரி, பாவமாக இருக்கு, அதையே அடித்து போடட்டும். ஐயோ, இப்போ நம்மள்ட்ட அந்த காளான் மாடு செத்து போச்சு. சரி, இதோட மீளையும் இதை எடுத்து நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம், செஸ்ட்டுக்குள்ளார. சரி, அடுத்து நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். லாக் வந்துருக்கு, ஆக்ஸ் வச்சு உடைக்கலாம். முன்ன ஸ்பீடில் ஆக்ஸை வச்சு எல்லாத்தையும் போட்டு தாக்கிட்டு இருக்கு. எது ஒரு நாள் போட்டு வெட்டிடுச்சு. இன்னொரு பண்ணி வந்துருக்கு என்னோட ஃப்ரெண்டாட்டிக்கு. சரி வாங்க, அந்த ப்ளோன் பிளாக்கை பிக்காக்ஸ் வச்சு உடச்சிக்குவோம். கிளே இப்போ நிறையா வருது, ட்ரெட் வருது. ஸோ அடுத்து இன்னொரு ட்ரீ வந்துருக்கு நம்மளுக்கு. அடுத்து மாடு சாப்பிட்ற வைக்கோல்லாம் வந்துருக்கு, நிறைய ட்ரீ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த நிறையா வைக்கோல் வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த லாக்ஸை வந்து இதாக பிளான் காரணம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கும். ஏற்கனவே ஒரு பண்ணி விட்டு தொல்லையை தாங்கல.
இப்போ இன்னொரு பன்னிக்குட்டி வேற வந்து தொல்லை போயிட்டு நடக்குது. கரெக்டாக மைண்ட் பண்ணுற இடத்துலயே வந்து நம்மளை தொல்லை பண்ணுது. அதுக்கு பார்த்தா நம்மளை பார்த்தா எப்படி தெரியல. ஐயோ கீழே வந்துட்டு. சரி வாங்க நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஹவுஸை கட்ட போகிறோம். அதுக்காக இந்த இடத்தையே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ நம்மள்கிட்ட இந்த எல்லா டர்ட்டும் காலி ஆயிடுச்சு. இப்போ நம்மள்கிட்ட நிறையா கிளே பால்ஸ் இருக்குது. இந்த கிளே பால்ஸ்னால் கிளே பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்மள்கிட்ட அந்த கேப்லலாம் வச்சுக்கலாம். இது நல்லா யூஸ் ஆகுது. நல்ல வேலை இதுவும் வந்து தான் இருந்துச்சு மைண்ட் பண்ணுறப்ப. இப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த கிளே பிளாக்ஸை. ஒரு 3 இருக்குது. இந்த 3 வச்சாச்சு. இல்லை பண்ணி விட்டியா? நான் என்கிட்ட வர வந்து இப்படி கத்திட்டு எடுக்கிறேன். எனக்கு கடுப்பாக இருக்குடா. போய் தொலைடா எங்கேயாச்சும். என் பக்கத்துலேயே வந்துட்டுருக்கான். நான் ஒன்றை பாரு தப்பு ஆக்கிறேன் அந்த பிளாங்கெல்லாம். சரி வாங்க நம்ம ஹவுஸை பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்மள்கிட்ட பெட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பிளாங்க்ஸை வச்சு பேசிக்காக ஹவுஸ் கட்டுவோம். இந்த பண்ணி விட்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்காது பட்டுக்கு அதை அப்படியே விட்டுருவோம். இந்த நம்ம ஹவுஸ்லேயே ஆரம்பிச்சுட்டு விட்டாலும் பக்கத்தில் வந்து படுத்துக்க முடியாது. ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இவ்வளோ பேசின ரோசை வந்து பயப்பில் கீழே இறங்கி ஓடிடுச்சு. தான் நம்மளுக்கு நல்லது. சரி வாங்க நம்ம ஹவுஸுக்கு இந்த மாதிரி தூணெல்லாம் எழுப்பிக்கலாம். இப்போ நம்ம குட்டி ஹவுஸாக தான் கட்டுறோம். ஃபியூச்சரில் வேணால் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஹவுஸை கட்ட ஆரம்பிக்கலாம். பெரிய ஹவுஸாக ஒரு நல்லா அந்த வில்லேஜ் அனோஜி பள்ளியில் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டலாம். இப்போதைக்கு நம்ம குட்டியாக ஒரு பார்க்க ஒரு டென்ட் மாதிரி தான் கட்ட போகிறோம். சரி அதை பார்த்துட்டுங்க. அதேமாரி நம்ம பேசுகிறாங்க இந்த பண்ணி விட்டிக்கு உடக்கவே மாட்டேங்குது. எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த வீட்டு மேலே யாராவது ஏறிக்கிட்டே இருக்கான். எனக்கும் கடுப்பாகவே ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க அவன் கேமட்டணும் விட்டு விளையாடுப்போம். ஏன்னா விட்ட தவத்துட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டா கீழே அட்டான் தெரியும். டே பண்ணி நீ பேசுவியா? டே நான் ஒரு ரெஸ்பான்ஸ் எங்கணும். நான் பேசுவேன் ஆனால் உன்கிட்ட பேச மாட்டேன். போடா நீ என்னால் திட்டுன உடனே நான் பேசணுமா? போடா. எனக்கு ஒன்றும் நீ பேசணும்னு அவசியம் இல்லை. நீ பேசினாலும் கடுப்பாக இருக்கும். நீ தொல்லை பண்ணாமல் இந்த எனக்கு போதும். நீ என்னை தொல்லை பண்ணாமல் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே இருந்தனாலே போதும். நான் அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு உனக்கும் ஒரு குப்பி எடுத்த உட்காந்துட்டேன். இப்பயும் சொல்கிறேன் நீ உள்ளே போகிறேன் திரும்பி போறீல. வா இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. போடா. ஐயோ உன்கிட்ட பேசிட்டு என்ன பிளாக்கு கீழே வந்துட்டா. கேரு இப்போ நீ பண்ணது இல்லை. அடுத்து இப்போ புதுசாக வந்தப்ப நீங்க வந்து செத்து பண்ணிட்டுருது. உங்க 2 பேரையும் என்ன பண்ணுறது தெரில. இப்போ ஒன்றை பார்த்துட்டு ஓடி வர வரணும். உங்க கீழே ஓடி வரா. நம்ம சொன்னா இருந்த பண்ணி கீழே இறங்கி வந்துடுச்சு போட்டு. சரி வாங்க நம்ம இதை மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். நீ சொன்னதை கேட்டலாம் நான் வரல. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா? No, and the legend in the kapatu bruna and the board big killer the luran just in Malaya to run out. By American community killer gonna bar look and be only. A bellow cat brigade do either become but not in the grad. வருவேன். சரி இதோட வீடியோ முடிச்சிடலாம் காய்ஸ். அப்படியே அவங்க சேனல் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 3 சீக்கிரமாக வந்துடும். பாய்.